நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. மக்கள் பாதை என்கின்ற தமிழ் மக்களினுடைய விழிப்புக்காகவும் விடியலுக்காகவும் உருவாக்கி இருக்கின்ற மகத்தான அமைப்பினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா என்கின்ற இந்த நல்ல நிகழ்வில் கலந்து கொண்டு இன்றைக்கு எனக்கு முன்பாக மிக சிறப்பானதொரு எழுச்சி மிகுந்த உரையை ஆற்றி முடித்திருக்கின்ற மேடையில் வீற்றிருக்கின்ற பெருமக்கள், திரளாக வந்திருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தின் சிந்திக்க தெரிந்த பொதுமக்கள், மக்கள் பாதையினுடைய தூண்களாக எதிர்கால தமிழ் சமூகத்தினுடைய நம்பிக்கையாக மலர இருக்கின்ற எம்முடைய இளைஞர்களே, இளம்பெண்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மக்கள் பாதை கடந்த ஆண்டு இதே மாதத்தில் இதே நாளில் சென்னையிலே தொடங்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் அந்த நல்ல நிகழ்விலே நாம் மிக தெளிவாக அன்றைக்கு நாம் சொல்லியிருந்தோம், விளக்கியிருந்தோம். மக்கள் பாதையினுடைய இலக்கு என்ன, லட்சியம் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் எடுத்துரைத்தோம். அன்றைக்கு கூட நம்முடைய இளைஞர்கள், அன்றைக்கு கூட நம்முடைய பொதுமக்கள் இவர்களெல்லாம் எதிர்பார்த்தார்கள், நாம் அரசியலுக்கு வருவோமா என்றெல்லாம் அவர்கள் ஆர்வம் சொல்ல ஆரம்பித்தார்கள். அன்றைக்கு அந்த நல்ல நிகழ்விலே நாம் மிக தெளிவாக சொன்னோம், நாம் ஒரு தேர்தலுக்காக இல்லை, நாமெல்லாம் மகத்தானவர்கள், எனவே நாம் தலைமுறைக்காக இருக்கின்றோம், எனவே நம்முடைய தமிழ் தலைமுறையை நாம் வென்றெடுப்போம், நம்முடைய தலைமுறைக்கு மிகச்சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய மகத்தான பணியை மேற்கொள்ளுகின்றவர்களாக நாம் இருப்போம். எனவே தேர்தல் அரசியலிலே ஒருவருக்கு வெற்றி தோல்வி உண்டு, ஆனால் தமிழ் சமூகத்தினுடைய சேவைக்கு ஒரு காலம் தோல்வி என்பதே கிடையாது. எனவே மக்கள் பாதை என்றைக்குமே ஒரு வெல்லக்கூடிய இயக்கமாக இருக்கும் என்கின்ற அடிப்படையிலே இது தமிழ் சமூகத்திற்கான ஒரு சேவை இயக்கமாகத்தான் நாம் அன்றைக்கு தொடங்கினோம். எனவே நான் அன்றைக்கே தெளிவாக சொன்னேன், இன்றைக்கும் சொல்லுகிறேன், ஒரு அரசியல்வாதிக்கு அவனுடைய களத்திலே வெற்றி தோல்வி என்று உண்டு, ஆனால் லட்சியவாதிக்கு ஒரு நாளும் தோல்வி என்பது இல்லை. எனவே மக்கள் பாதையில் இருப்பவர்கள் சாதாரண அரசியல்வாதிகள் அல்ல, மகத்தான என்னுடைய சமூகத்தினுடைய விழிப்புக்கும் விடியலுக்குமான லட்சியவாதிகள். எனவே அப்படிப்பட்ட லட்சியவாதிகளை கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் இயக்கமாக இன்றைக்கு மக்கள் பாதை 2ஆம் ஆண்டில் மிக அழகாக அடியெடுத்து வைக்கிறது. எனவே நான் உளமாற வாழ்த்துகிறேன். மிகச்சிறப்பானதொரு நிகழ்ச்சி அற்புதமாக இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நம்முடைய இந்த நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்த, அதற்காக உழைத்த நம்முடைய மாறனிலிருந்து நம்முடைய மரியாதைக்குரிய நாகல்சாமி அவர்கள் தொடங்கி அத்துணை இளைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த பணி கூட எதிர்காலத்தில் இந்த சமுதாயத்தை நீங்கள் எப்படியெல்லாம் மேம்படுத்த போகிறீர்கள் என்பதற்கு அடையாளமாக இன்றைக்கு அழகாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு அடையாளம், அறிகுறி. தமிழ் சமூகத்தினுடைய மேம்பாட்டு பணியை மிகச்சிறப்பாக செய்ய போகிறீர்கள் என்பதற்கு அடையாளமாக இந்த நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது. உளமாற உங்களை வாழ்த்துகிறேன். இதற்கு காரணமான இந்த நிகழ்ச்சி ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சியாக மாறியதற்கு காரணமான உழைத்த உங்கள் அத்துணை பேருக்கும் என் உள்ளார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு எல்லோருமே உணர்ச்சி வசப்பட்டு பேசினார்கள். நான் உணர்ச்சி வசப்பட்டு பேச முடியாது. காரணம், உணர்ச்சி வசப்பட்டு பேசி பேசி அழிந்த ஒரு சமூகத்திலிருந்து நான் வருகிறேன். எனவே நானும் உணர்ச்சி வசப்பட முடியாது. நான் சமீப காலத்தை எடுத்துக்கொண்டால் பேசுவதையே குறைத்து விட்டேன். என்னுடைய அலுவலகத்தில், என்னுடைய அலுவலக மேசையிலே
அங்கே இருக்கக்கூடிய தாள்களிலே ஏறக்குறைய 200 இடங்களில், அது கல்லூரியாக இருக்கலாம், பள்ளியாக இருக்கலாம், ரோட்டரி சங்கமாக இருக்கலாம், அரிமா சங்கங்களாக இருக்கலாம், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களாக இருக்கலாம், ஏறக்குறைய 200 இடங்களில் இருந்து என்னை பேச அழைத்திருக்கிறார்கள். நான் எங்கேயுமே செல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன். உண்மையை சொல்ல போனால் எனக்கு இப்பொழுது பேசுவதிலேயே ஆர்வம் குறைந்து விட்டது நண்பர்களே. காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய தமிழ் மண்ணில், இந்த சமூகத்தில் அயோக்கியத்தனத்தை அதிகமாக செய்பவன் அழகாக பேசுகிறான், அழகாக பேசுகிறான். பித்தலாட்டக்காரன் 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 மிக பிரமாதமாக பேசுகிறான். போக்கிரி தன்னை புனிதனாக காட்டிக்கொண்டு பேசுகிறான். தொலைக்காட்சியை பாருங்கள். எனவே இவர்களை பேச்சில் நாம் வெல்ல முடியாது. அது நம்முடைய களம் அல்ல. எனவே பேச வேண்டாம். பேசி பேசி ஒரு இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது என்றால், நான் பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய என் தமிழ் சமூகம், தமிழ் இனம்தான் பேசி பேசி அழிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நானும் பேச விரும்பவில்லை. பேச்சை குறைப்பதுதான் எனக்கு சரியானதாக இருக்கும். மௌனமே மிகச்சிறந்த மொழி, செயல்பாடுகளே மிகச்சிறந்த மொழி என்கின்ற அடிப்படையில் மௌனமாக செயல்பட நான் ஆசைப்படுகிறேன். எனவே அன்பிற்குரிய இளைஞர்களே, அன்பிற்குரிய இளைஞர்களே, நானும் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கொட்ட விரும்பவில்லை. நான் இன்றைக்கு ஒரு அரசு அலுவலராக இருக்கிறேன், IAS அதிகாரியாக இருக்கிறேன். எனவே விதிகளுக்கு உட்பட்டு, எனவே வரம்புக்கு உட்பட்டு, எனவே சட்டத்திற்கு உட்பட்டு தான் நான் பேச இயலும். எனவே நான் எங்கே இருக்கிறோனோ அங்கே உண்மையாக இருப்பேன். ஒரு IAS அதிகாரியாக இருக்கின்ற பொழுது நான் அங்கே உண்மையாகவே இருக்க விரும்புகிறேன். எனவே எந்த விதிகளையும் எந்த சட்டத்தையும் நான் உடைக்க விரும்பவில்லை. எனவே நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தது எப்படி IAS அதிகாரிக்கு பொருத்தமானது என்று எண்ணலாம். ஏனென்றால் பல அதிகாரிகள் அப்படி செய்யவில்லை என்கின்ற அடிப்படையில் நீங்கள் எண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஊழலுக்கு எதிராக பேசுவது, ஊழலுக்கு எதிராக செயல்படுவது, நடவடிக்கை எடுப்பதே சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு நடவடிக்கை தான். எனவே ஒரு அரசாங்கத்திற்கு உதவி செய்ய வேண்டியவன் முதலிலே ஊழலுக்கு எதிராக பேச வேண்டியதுதான் அவசியம். ஊழலுக்கு எதிராக செயல்பட வேண்டியதே நான் அரசுக்கு உதவி செய்கிறேன் என்பதுதான் பொருள். ஏனென்றால் இன்றைக்கு லஞ்ச ஒழிப்பு துறையே ஒரு அரசினுடைய அங்கமாக இருக்கிறது, அரசினுடைய துறையாக இருக்கிறது. எனவே என்னுடைய மக்களிடத்திலே, எனவே என்னுடைய தமிழ் சமூகத்திலேயே ஊழலுக்கு எதிராக, லஞ்சத்துக்கு எதிராக நான் பேசுகிற பொழுது நான் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை. மாறாக லஞ்ச ஒழிப்பு துறை என்கின்ற அரசு துறைக்கு நான் வலு சேர்க்கிறேன் என்பதுதான் பொருள். எனவே அந்த அடிப்படையில் நாம் லஞ்சத்திற்கு எதிராக எழ வேண்டும். அது இந்த அரசுக்கு ஆதரவான நடவடிக்கையாகத்தான் நான் கருதுகிறேன். எனவே அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நான் இந்த கூட்டத்தை பார்க்கிற பொழுது எனக்கு ஒன்று தெளிவாக தெரிகிறது. நம்முடைய சமூகம் விழிக்க தொடங்கி இருக்கிறது என்று தெரிகிறது, விழிக்க தொடங்கி இருக்கிறது என்று தெரிகிறது. இந்திய நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தில் பகத்சிங் என்கின்ற மகத்தான வரலாற்று இளைஞனுக்கு மிக முக்கியத்துவம் உண்டு. உங்களுக்கு தெரியுமா? அவர் லாகூர் சதி வழக்கிலே அங்கே குற்றம் சாட்டப்பட்டு அங்கே தூக்கிலிடுவதற்கு முன்பாக 2 மணி நேரத்திற்கு முன்பாக பிரனாத் மேத்தா என்கின்ற அவருடைய வழக்கறிஞர் அவரை சந்திக்கின்றார். 25 வயது கூட ஆகாத மகத்தான வீர இளைஞன் பகத்சிங். அப்பொழுது அந்த வழக்கறிஞர் கேட்கிறார், பகத்சிங், உன்னுடைய கடைசி ஆசை என்னவென்று கேட்கிறார். என்னுடைய அம்மாவை பார்க்க வேண்டும், என்னுடைய பெற்றோர்களை பார்க்க வேண்டும், உறவினர்களுக்கு செய்து சொல்லுங்கள் என்றெல்லாம் பகத்சிங் சொல்லவில்லை. மாறாக என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்னுடைய கடைசி ஆசை என்றுமில்லை, வேறொன்றும் இல்லை. நான் மீண்டும் என்னுடைய நாட்டிலே பிறக்க வேண்டும், என்னுடைய இந்த தேசத்திற்கு நான் பிறந்து சேவை செய்ய வேண்டும் என்று தூக்கிலிடுவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பாக பகத்சிங் சொல்லுகிறான். மீண்டும் இந்த தேசத்திலே நான் பிறக்க வேண்டும், இந்த தேசத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்று தூக்கு கயிறை முத்தமிடுவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பாக சொல்லுகிறானே பகத்சிங். என்னுடைய அன்பிற்குரிய இளைஞர்களிலே பல பகத்சிங்கை நான் இங்கே பார்க்கிறேன். நிச்சயமாக நிச்சயமாக என்னுடைய சமுதாயத்தினுடைய, என் தமிழ் சமூகத்தினுடைய வெளிவுக்கும் விடியலுக்கும் காரணமாக போகின்ற பகத்சிங்களாக நீங்களெல்லாம் உருவாவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நான் சமீபத்திலே கடந்த மாதத்தில் உத்தரப்பிரதேசத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே தேர்தல் நடந்தது, சட்டமன்ற தேர்தல் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே நடந்தது. அந்த தேர்தலிலே ஹர்தோய் மாவட்டம் என்கின்ற மாவட்டத்தில்
பாலமவ் என்கின்ற சட்டமன்ற அந்த பேரவை தொகுதியிலே நான் தேர்தல் பார்வையாளராக நான் அங்கே சென்றிருக்கிறேன். அந்த மாவட்டத்திற்கு 8 IAS அதிகாரிகள் உண்டு. அந்த 8 IAS அதிகாரிகள் நாங்கள் தேர்தல் பார்வையாளராக இருக்கிறோம். எனவே அந்த மாவட்டத்திலே அந்த தொகுதியிலே பாலமவ் தொகுதியிலே நான் பள்ளிக்கூடங்களை ஆய்வு செய்து கொண்டே செல்லுகிறேன். அந்த பள்ளிக்கூடங்கள் தான் வாக்குச்சாவடிகள். எனவே வாக்குச்சாவடிகளிலே தேர்தல் நடத்துவதற்கு உரிய வசதிகள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டிய கடமையை ஆற்றுவதற்காக ஒவ்வொரு பள்ளியாக நான் சென்று கொண்டிருக்கிறேன். ஒரு பள்ளிக்கும் இன்னொரு பள்ளிக்கும் 2-3 கிலோமீட்டர் இடைவெளி உண்டு. நான் அப்படி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆய்வை முடித்துவிட்டு நான் கையிலே கொண்டு போய் ஒரு புத்தகம் கொண்டு போயிருந்தேன். அந்த புத்தகத்தை யார் கொடுத்தது தெரியுமா? நம்முடைய சபரிபாலா. அந்த புத்தகத்தை கொடுத்தார். ராஜராஜ சோழனுடைய கீர்த்தி மிகுந்த வரலாற்றை அவன் எப்படியெல்லாம் அந்த தஞ்சையிலே அந்த கட்டடக்கலை தமிழர்களினுடைய கட்டட கலை ஆற்றல் வெளிவருகின்ற அளவிற்கான ஒரு அதிசயமாக இருக்கிறதே பிரகதீஸ்வரர் பெரிய கோயில், பிரகதீஸ்வரர் ஆலயம். அந்த ஆலயத்தை அவன் கட்டி எழுப்புகின்ற அவருடைய முயற்சிகள், ராஜேந்திர சோழனுடைய மகத்தான வீர வெளிப்பாடுகள், இவற்றையெல்லாம் விளக்குகின்ற பாலகுமாரன் எழுதிய உடையார் என்கின்ற அந்த புத்தகத்தை நான் எடுத்துக்கொண்டு நூலை எடுத்துக்கொண்டு சென்றேன். 480 பக்கங்கள் நான் முடித்து விட்டேன் படித்து. அப்பொழுது ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்திற்கு செல்லுகிற பொழுது இந்த புத்தகத்தை வாகனத்திலே செல்லுகிற பொழுது படித்துக்கொண்டே செல்லுவேன். ஏனென்றால் நான் உடல் ரீதியாக உத்தரப்பிரதேசத்திலே பயணம் செய்தாலும் உள்ளம் ரீதியாக ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பாலே இருக்கக்கூடிய என் தமிழ் மண்ணிலே சோழ மண்டலத்திலே நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான். நான் உத்தரப்பிரதேசத்திலே இருந்தாலும் உள்ள ரீதியாக என்னுடைய காவிரி கரையிலே சோழ மண்டலத்திலே நான் பயணித்துக் கொண்டிருந்தேன். எங்கிருந்தாலும் எங்கள் சமூகத்தை நாங்கள் நினைப்போம் என்பதற்காக இந்த உதாரணத்தை சொல்லுகிறேன். சென்னையிலே இருந்தாலும் எங்கிருந்தாலும் தமிழ் சமூகத்திற்கு ஆபத்து என்கின்ற பொழுது எம்முடைய இளைஞர்கள் கிளந்து எழுவார்கள். நான் நம்பிக்கையற்று இருந்தேன். பல நேரங்களிலே நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய பெரியவர்கள், இந்த சமூகத்தின் மீது உளமாற அக்கறை கொண்டவர்கள் என்னை வந்து கேட்பார்கள். அவர்கள் கேட்பார்கள், ஏதாவது செய்தாக வேண்டும் என்று கேட்பார்கள். இந்த சமூகத்திற்கு நாம் ஏதாவது செய்தாக வேண்டும், அரசியலிலே இறங்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்பொழுது நான் சொல்லுவேன், இன்னமும் இந்த சமூகத்தின் மீது எனக்கு நம்பிக்கை வரவில்லை என்று சொல்லுவேன். நம்முடைய வரலாற்றை, தமிழக அரசியல் வரலாற்றை எடுத்துக் கொண்டிருந்தால் ஒரு காலத்தில் நம்முடைய மக்கள் தியாகம் செய்தவர்களை, நல்லவர்களை அவர்கள் ஆட்சி கட்டிலே ஏற்றினார்கள். அதற்கு அடுத்ததாக பேசினால் நல்லவர்களைப் போல, அடுத்ததாக யோசித்தால் நல்லவர்களைப் போல பேசியவர்களை ஆட்சி கட்டிலே ஏற்றினார்கள். அதற்கு அடுத்ததாக வரலாற்றை பேசினால் நல்லவர்களைப் போல நடித்தவர்களை இந்த ஆட்சி கட்டிலே ஏற்றினார்கள். இன்றைக்கு அவசியம் வந்திருக்கிறது. இந்த வரலாற்றை உற்று நோக்குகிற பொழுது தமிழ் மக்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று நான் பல நேரம் சொல்லிக் கொண்டிருந்தேன். 1.5 மாதங்களுக்கு முன்பு வரை இந்த மெரினாவிலே ஏற்பட்ட அந்த எழுச்சி இருக்கிறது அல்லவா, மெரினாவிலே ஏற்பட்டிருக்கிற எழுச்சி அல்லவா, அதை வெறும் நாட்டுக்கான போராட்டம் அல்ல, என் தமிழ்நாட்டுக்கான போராட்டமாகத்தான் அதை நான் கருதினேன். அது நாட்டுக்கான போராட்டம் அல்ல, என் மண்ணுக்கான போராட்டம். ஏதோ காலைக்கான எழுச்சி அல்ல, அது நாளைக்கான எழுச்சியாகத்தான் நான் கருதுகிறேன் என்று நான் நினைக்கிறேன். அது மெரினா எழுச்சி வருணால் எழுச்சிக்கு அது வந்தனம் கூறக்கூடிய எழுச்சியாக இருக்கிறது என்று கருதினேன். எம்முடைய இளைஞர்களுடைய அளப்பரிய அந்த விழிப்புணர்வையும் அந்த விடியலுக்கான அவர்களுடைய தாகத்தை நான் மெரினாவிலே பார்த்தேன். அது எம்முடைய தமிழ் மக்கள் களம் கண்ட ஒரு புனித தலமாக இருந்தது. அதனால்தான் நானே தலைமைச் செயலகத்திலிருந்து வருகின்ற பொழுது நானும் என்னுடைய துணைவியாரை கூட்டிக் கொண்டு வந்து அந்த இடத்திற்கு, நான் அங்கே போராட்டம் நடந்த களத்திற்கு என்னுடைய பாதமும் அந்த புனித தலத்திலே பட வேண்டும் என்பதற்காக நானும் என்னுடைய துணைவியாரும் நாங்கள் அங்கே வந்தோம். ஆனால் உள்ளே வர முடியவில்லை. அவ்வளவு கூட்டம் எங்களை சூழ்ந்து கொண்டார்கள். நாங்கள் திரும்பி விட்டோம். அன்பிற்குரியவர்களை, அதை பார்த்த பொழுது என் சமூகத்தின் மீது நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது. எனவே இந்த நம்பிக்கையை நான் எப்படி உயர்ந்த செயல்பாடாக மாற்றுவது என்பதற்காகத்தான் இன்றைக்கு மக்கள் பாதை தன்னுடைய 2வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற பொழுது இத்தனை திட்டங்களை பற்றி இன்றைக்கு விளக்குகிறது. அன்பிற்குரியவர்கள், இந்த மக்கள் பாதையில் எத்தனை திட்டங்களை நாம் நிறைவேற்றுகிறோம். திண்ணை, திடல், கடப்பை, தறி, கூத்து,
மக்கள் மருந்தகம், நீரின்றி அமையாது உலகு, குருதி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மிகச்சிறந்த திட்டங்களை என்னுடைய தமிழ் மக்களுக்காக இன்றைக்கு மக்கள் வாதை அர்ப்பணித்திருக்கிறது. திண்ணை என்பது என்ன? எங்கெல்லாம் எளிய கிராமத்து பிள்ளைகள் அரசு பள்ளிகளிலே தமிழ் வழியிலே படிக்கக்கூடிய பிள்ளைகள், நகரத்திலும் அப்படித்தான் அரசு பள்ளிகளிலே தமிழ் வழியிலே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்க, அறிவியல் சொல்லிக் கொடுக்க, கணிதம் சொல்லிக் கொடுக்க இந்த அமைப்பு ஏற்பாடு செய்கிறது. இதுதான் திண்ணை. இந்த திண்ணையிலே யார் ஆசிரியராக இருக்க போகிறார்? அந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய படித்த ஒரு பட்டதாரி இளைஞன் அல்லது பட்டதாரியாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞன் ஆசிரியராக இருக்க போகிறார். அண்ணன் தம்பிக்கு அவன் கல்வியை கொடுக்க போகிறான். அக்கா தங்கைக்கு கல்வியை கொடுக்கக்கூடிய இந்த அருமையான திட்டம்தான் திண்ணை திட்டம். ஆனால் இன்றைக்கு திண்ணை திட்டம் நூற்றுக்கணக்கான கிராமங்களிலே சபரிமாலா போன்றவர்கள் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். விழுப்புரத்திலே 130க்கு மேற்பட்ட கிராமங்களிலே இந்த திண்ணைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். நான் எதிர்பார்த்தது இந்நேரம் ஒரு 5000 கிராமங்களிலாவது திண்ணை திட்டத்தை நம்முடைய இளைஞர்கள் உருவாக்கி இருப்பார்கள் என்று எண்ணினேன். ஆனால் இல்லை. நம்முடைய தமிழகத்திலே இருக்கக்கூடிய 12530க்கு மேற்பட்ட ஊராட்சிகளில் திண்ணை திட்டம் தொடங்கப்பட வேண்டும். திடல் என்பது என்ன? நம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கு 60 லட்சம் பேர் அன்றாடம் மது குடிக்கிறார்கள். என் சமூகத்தை திட்டமிட்டே மது போதைக்கு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை நான் பார்க்கிறேன். நான் 2003ஆம் ஆண்டில் கோவையிலே துணை ஆணையராக கலால் துறையிலே நான் பணியாற்றுகிறேன். அப்பொழுது பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த குனியாமுத்தூர் பகுதிக்கு நான் ஆய்வுக்காக இரவு 7 மணிக்கு செய்கிறேன். துணை ஆணையர் கலாம். நான் ஆய்வு செய்ய வேண்டும். அன்றைக்கெல்லாம் இது போன்ற மதுபான கடைகள் இன்றைக்கு அரசாங்க கடைகளாக, டாஸ்மாக் கடைகளாகவே இல்லை. மாறாக இன்றைக்கு தனியார் உரிமம் பெற்ற கடைகளாக அவை இருந்தன. அப்படி நான் சென்று கொண்டிருந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கடைக்கும் இலக்கு இருக்கிறது. இத்தனை குப்பிகள் எடுக்க வேண்டும், இத்தனை பாட்டில் கேஸ் எடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. அப்படி எடுக்கவில்லை என்றால் அவர்கள் போலி மதுபானங்களை வாங்குகிறதாக, அரசுக்கு இழப்பை ஏற்படுவதாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். எனவே அந்த குனியாமுத்தூர் பகுதியிலே ஒரு கடையிலே நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். அவர் வழக்கமாக எடுக்க வேண்டிய இலக்கு இருக்கிறது அல்லவா, 100 பாட்டில் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் 50 தான் அரசாங்கத்திலிருந்து எடுத்திருக்கிறார். எனவே அங்கே இழப்பை ஏற்படுத்துகிறார். எனவே நான் கோபமாக கேட்கிறேன், ஏன் நீங்கள் இவ்வளவுதான் 50% இலக்கைத்தான் அடைந்திருக்கிறீர்கள், ஏன் எடுக்கவில்லை? உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லுகிறேன் நான் துணை ஆணையர். நான் கோபமாக சொன்னவுடன் அந்த உரிமையாளர் சொல்லுகிறார், ஐயா கோபித்துக் கொள்ளாதீர்கள், ஐயா கோபித்துக் கொள்ளாதீர்கள், இந்த காலம் வறட்சியான காலம். எனக்கு புரியவில்லை. இந்த காலம் வறட்சியான காலம், வருங்காலம் வளமையான காலம். இந்த ஜூன் மாதம் தொடங்கட்டும் ஐயா, நான் நிச்சயமாக எங்களுக்கு நிர்ணயித்த இலக்கை நான் அடைந்து விடுகிறேன் என்று சொன்னார். எனக்கு புரியவில்லை. மே மாதம் வறட்சி, மழை பெய்யும், அதற்கும் இந்த தண்ணிக்கும் என்ன சம்பந்தம்? குடி தண்ணீர் பிரச்சனை ஏற்படலாம், ஆனால் மே மாதத்திலே இந்த குடிக்கிற தண்ணிக்கு என்ன வறட்சி ஏற்படும்? எனக்கு புரியவில்லை. என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டேன். அப்பொழுது சொன்னார், ஐயா பாருங்கள், அங்கே ஒரு பொறியியல் கல்லூரி இருக்கிறது, கிருஷ்ணா பொறியியல் கல்லூரி, கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, 2003 அந்த கல்லூரி மே மாதத்திலே மூடி கிடக்கும் ஐயா. அதனால் தான் சொன்னேன் வறட்சி என்று சொன்னேன். அங்கே விடுதி இருக்கிறது அல்லவா, அந்த விடுதியும் மூடி கிடக்கிறது. ஜூன் மாதம் இறுதியிலே அந்த விடுதி திறந்து விடும் ஐயா, மாணவர்கள் எல்லாம் வந்து விடுவார்கள், என்னுடைய கடைக்கு குடிக்க வந்து விடுவார்கள், நீங்கள் நிர்ணயித்த இலக்கை அடைந்து விடுகிறேன் என்று சொன்னார். எனக்கு வேதனையாக இருந்தது. என்னுடைய இளம் தளிர்கள், என்னுடைய எதிர்கால தமிழ் சமூகத்தின், இந்த தேசத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய எம் மாணவ பிள்ளைகள், இவர்கள் குடித்துத்தான் இந்த அரசுக்கு வருவாய் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அது தேவையில்லை என்று அப்படியே நொந்து போய் நான் கிளம்பி வந்தேன். அன்பிற்குரியவர்களை, நான் கிளம்பி வந்தேன். இன்றைக்கு எம்முடைய மாணவர்கள் குடித்துத்தான் அரசுக்கு வருவாய் வர வேண்டும் என்று சொன்னால் அதைவிட இழுக்கு அவமானம் வேறு இல்லை என்று அந்த பக்கம் நான் போவதே இல்லை. எப்படியாவது என்னை விரைவிலே மாற்றிவிட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் மீது நடவடிக்கை எடுத்தேன். 2 நாளில் என்னை மாற்றிவிட்டார்கள். 2 நாளில் என்னை மாற்றிவிட்டார்கள். நான் மாற்றுகின்ற பொழுதெல்லாம் அந்த துன்பத்தை புன்னகையோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற என் துணைவியார் இங்கே வந்திருக்கிறார். எத்தனை வரை துணைவியார் வந்திருக்கிறார். எம்முடைய இளைஞர்களை இன்றைக்கு திட்டமிட்டே இந்த மதுபோதையில் தள்ளிய இந்த அவலத்தை பார்த்து நான் கொதித்து போயிருக்கிறேன். எனவே மாற்றப்பட வேண்டும். எனவே இன்றைக்கு நாம் ஒரு புதிய ஒரு சமூக சூழலை, ஒரு விழிப்புணர்வை உருவாக்குவதற்காக
இன்றைக்கு மக்கள் வாதை சிந்தித்து செயல்படுகிறது. நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள், மக்களிடத்திலே செல்லுங்கள், மக்களுடைய நம்பிக்கையை பெறுங்கள். அன்றாடம் 2 கிராமங்களுக்கு செல்லுங்கள், 20 இளைஞர்களை சந்தியுங்கள் என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். உணர்ச்சி வசப்பட வேண்டாம். எப்படியாக இருந்தாலும் பெரிய செயல்களை பற்றி தயவு செய்து பேசாதீர்கள், பேசாதீர்கள், செய்யுங்கள் என்று சொல்லுகிறேன். பேசாதீர்கள், செயல்படுங்கள் என்று சொல்லுகிறேன். எனவே நாங்கள் எல்லாம் பேசப்போவது இல்லை, பேசப்போவது இல்லை. எனவே நான் எண்ணி பார்க்கிறேன், மதுரையிலே நான் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த பொழுது ஒரு நாள் ஒரு 60 கடைகளை, மதுபான கடைகளை ஆய்வு செய்வதற்கு உத்தரவிட்டு நானே செல்கிறேன். ரோஸ்கோர்ஸ் பகுதியிலே, ரேஸ்கோர்ஸ் பகுதி, கோரிப்பாளையம் பகுதிகளிலே நானே ஆய்வு செய்கிறேன். அப்பொழுது ஆய்வு செய்கின்ற பொழுது என்னை ஆய்வு செய்வதை பார்த்து விட்டு ஒரு குடிமகன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? சார், கலெக்டர் சார், ஐ அப்ரிஷியேட்டிங் சார் அப்படிங்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து, குடிச்சா இவ்வளவு அழகா ஆங்கிலம் வருதுன்னு. ஐ அப்ரிஷியேட்டிங்கிறான். அதாவது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தொடர்ந்து கண்டினியூஸ் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு போறான். அவனுக்கு வந்தது அப்படிதான். ஐ எம் அப்ரிஷியேட்டிங்கிறது ஐ அப்ரிஷியேட்டிங் சார், கலெக்டர் சார் அப்படிங்கிற ஆங்கிலம் குடித்தால் என்னுடைய மக்களுக்கு மிக அழகாக வருகிறது என்பதை அப்பொழுது புரிந்து கொண்டேன். அப்பொழுது புரிந்து கொண்ட அந்த ஆய்வுக்கு அடுத்த ஒரு கடையிலே ஆய்வு செய்கிற பொழுது ஒரு 18 வயது இளைஞன் அவனை பார்த்து அவன் குடிக்கிறான். 2-3 மாணவர்கள் குடிக்கிறார்கள். நான் நொந்து போனேன். எம் இளம் தளிர்கள், எந்த பெற்றோர்களினுடைய நம்பிக்கையை அவர்கள் தக்க வைக்க வேண்டுமோ தகர்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து நான் நொந்து போனேன். என் சமூகத்தை ஆழமாக நேசிக்கின்ற என்னை போன்ற இந்த இளைஞர்களை ஆழமாக நேசிக்கின்ற என்னை போன்ற கலெக்டர்கள் பார்க்கிற பொழுது வேதனை அடைந்தேன். நான் கோபப்பட்டு கேட்டேன், எங்கே படிக்கிறாய் என்று கேட்டேன். கல்லூரியை சொன்னான். கல்லூரியிலே என்ன வயது என்று கேட்டேன். 18 வயது என்று சொன்னான். 18 வயதில் எதற்காக இங்கே வந்திருக்கிறாய் என்று கேட்டேன். ஐயா, நண்பனுக்கு பர்த்டே, அதனால் வந்தேன் என்று சொன்னான். பிறந்த நாளுக்கு கேக்கு வெட்டுங்கள், எதற்கப்பா இங்கே மது குடிப்பதற்கு வருகிறீர்கள் என்று சத்தம் போட்டுவிட்டு அப்படியே அனுப்பிவிட்டேன். வெளியிலே அனுப்பி அந்த கடைக்காரர்களை நான் சத்தம் போட்டேன், அந்த பார்காரர்களை சத்தம் போட்டேன். ஏன் இது போன்ற இளம் தளிர்களை, மாணவர்களை அனுமதிக்கிறீர்கள் என்று சொன்னேன். இன்றைக்கு என் சமூகம் திட்டமிடப்பட்டே இன்றைக்கு இந்த மது போதையில் தள்ளப்பட்டிருக்கிறது. என் சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும். ஏன் என் இளைஞர்களுக்கு கோபம் வரவில்லை? உங்களுக்கு அறக்கோபம் வர வேண்டும். You need to have righteous anger என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு அறச்சீற்றம் இருக்க வேண்டும். இப்பொழுது கூட நான் வெளியே செல்லுகின்ற பொழுது ஒரு இளைஞன், ஐயா, எனக்கு அரசியல்வாதிகளை பார்த்தால் கோபம் வருகிறது என்று சொன்னான். உன்னுடைய கோபத்தை ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு பயன்படுத்து அப்பா என்று சொன்னேன். நாங்கள் திண்ணை, திடல் திட்டம், தரி திட்டம், கலப்பை திட்டம் எல்லாம் வைத்திருக்கிறோம். கலந்து கொள், பங்களிப்பு செய், ஆக்கப்பூர்வமாக செய், மக்களிடத்திலே செல் என்று சொன்னோம். எனவே அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு மக்கள் வாதை மிகச்சிறந்த பணியை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. கலப்பை யாருக்காக கலப்பையை ஆரம்பித்திருக்கிறோம்? உண்டி கொடுத்தோர், உயிர் கொடுத்தோர். எனக்கு உயிர் கொடுத்திருக்கிறானே இந்த விவசாயி, அவருடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்காக தொடங்கப்பட்டதுதான் கலப்பை. இன்றைக்கு விவசாயிகள் எந்த நிலையிலே இருக்கிறார்கள்? விவசாயிகள் கடந்த 15 ஆண்டுகளிலே 2.5 லட்சம் விவசாயிகள் இந்த தேசத்திலே செத்து படிந்திருக்கிறார்கள், தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய சமூக அவமானம் இல்லையா? இந்த தேசத்தினுடைய முதுகெலும்பு என்று வர்ணிக்கப்படக்கூடிய எம்முடைய விவசாயிகள், இந்த உலகத்திற்கே, ஊருக்கே உணவளிக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் தற்கொலை செய்வது என்பது இந்த சமூகத்தின் மிக மோசமான அவமானம் அல்லவா? இன்றைக்கு அவர்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, என்னுடைய மகள் யாழினி போன வாரம் டெல்லியிலே இன்றைக்கு போராடுகிறார்களே நம்முடைய விவசாயிகள், அரை நிர்வாணத்தோடு அந்த வெயிலிலும் பணியிலும் கிடந்து போராடுகிறார்களே, அழுது கதறுகிறார்களே, அவர்களை பார்த்து ஒரு வாட்ஸ்அப் செய்தியிலே பார்த்துவிட்டு என்னுடைய 10ஆம் வகுப்புக்காக தேர்வுக்கு தயாராகின்ற என்னுடைய மகள் யாழினி பார்த்துவிட்டு அப்படியே அழுது கொண்டு வந்து இதை காண்பித்தார். கண்ணீர் விட்டு அழுது கொண்டு, அப்பா, விவசாயிகளுடைய நிலைமையை பாருங்கள் என்று 15 வயது 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய என்னுடைய மகள் யாழினி அழுது கொண்டே வந்து என்னிடத்திலே சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? அப்பா, நீங்கள் ஒரு விவசாயினுடைய பிள்ளை, ஒருவேளை நீங்கள் IAS அதிகாரியாக வராமல் இருந்திருந்தால் நீங்களும் இப்படி விவசாயியாக வறுமையில்தானே இருப்பீர்கள். இந்த விவசாயிகளுடைய வறுமையை பாருங்கள், என்ன செய்ய போகிறீர்கள் என்று என்னுடைய மகள் யாழினி கேட்டார். எனக்கு தூக்கி வாரிப்பட்டது. என்னால் முடிந்ததை நான் செய்வேன். நீ படித்து, நன்றாக படித்து உன்னுடைய வாழ்க்கையை விவசாயிக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று என்னுடைய பிள்ளை யாழினிக்கு நான் சொன்னேன். இன்றைக்கு நம்முடைய விவசாயிகள் தலைநகரிலே இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். வேதனையாக இருக்கிறது.
வேதனையாக இருக்கிறது. ஒரு வாட்ஸ்அப் செய்தியிலே சில விசமிகள், தீய சக்திகள், பிற்போக்கு சக்திகள் நான் இந்த விவசாயிகளுக்கு எதிராக கருத்து சொன்னதை போல ஒரு பொய்யான ஒரு கருத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். கண்டனத்துக்குரியது. ஒரு காலம் எனக்கு உணவிடக்கூடிய விவசாயிக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய ஈனப்பிரதி நான் அல்ல. எனவே விவசாயிகளுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, விவசாயிகளுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும். விவசாயிகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அவர்களுடைய அவலநிலையை மாற்றுவதற்கு கலப்பை திட்டத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம். தறி, நம்முடைய நெசவாள பெருமக்கள் இருக்கிறார்கள். தறி பல நேரங்களிலே நான் சொல்லியிருக்கிறேன். நான் அரியலூர் மாவட்டத்திலே அங்கே ஜெயங்கொண்டபுரம் அந்த பகுதிகளிலே செங்குந்தபுரம் என்று இருக்கிறது. ஜெயங்கொண்டம் பகுதிகளிலே செங்குந்தபுரம் என்று ஒரு பகுதி இருக்கிறது. அங்கே முழுக்க இந்த நெசவு குடிகள் வாழ்கிறார்கள். ஒரு நாள் நான் கோஆப்டெக்ஸினுடைய மேலாண் இயக்குநராக இருந்த பொழுது நான் அங்கே ஆய்வுக்காக சென்ற பொழுது அங்கே ஒரு பெரியவர் இருக்கிறார். அவரை போய் பார்த்து கேட்டேன், உங்களுடைய பெயர் என்னவென்று கேட்டேன். சிவக்கொழுந்து முதலியார் என்று சொன்னார். உங்களுக்கு வயது என்னவென்று கேட்டேன். 90 வயது என்று கேட்டார். என்ன நெய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. சேலை நெய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நாளைக்கு எத்தனை சேலை நெய்வீர்கள் என்று கேட்டேன். ஒரு சேலை 6 மீட்டர் நீளமுள்ள ஒரு சேலையை நெய்கிறார். உங்களுக்கு எவ்வளவு கூலியாக கிடைக்கிறது என்று கேட்டேன். 80 ரூபாய் என்று சொன்னார். 90 வயதுக்கு உரிய பெரியவர் ஒரு நாளைக்கு 6 மீட்டர் சேலையை நெய்வதற்கு கூலியாக பெறுவது 80 ரூபாய். அன்பிற்குரிய இளைஞர்களே, இளம்பெண்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், 6 மீட்டர் சேலையை நெய்வதற்கு ஒரு நெசவாளி 20,000 முறை கையையும் காலையும் உடலையும் அசைக்க வேண்டி இருக்கிற கொடுமையை யார் அறிவார்? அன்பிற்குரியவர்களே, இவ்வளவு கடுமையான வேலையை செய்கின்ற எம் நெசவு குடிக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் கூலி 90 வயது பெருமகனாருக்கு 90 ரூபாய் கூட கிடையாது. எனவேதான் இன்றைக்கு தறி திட்டத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். அவர்களிடத்திலிருந்து சேலையை பெறுகிறோம். இங்கே இருக்கக்கூடிய நகரத்திலே இருக்கக்கூடிய வசதி பெற்ற வாய்ப்பு பெற்ற மக்களுக்கு நாம் அதனை விற்பனை செய்து அப்படியே லாபத்தை நேரடியாக கொடுக்கிறோம். இன்றைக்கு கூட நம்முடைய நெசவு பெருமக்கள் வாழ்ந்தார்கள், அதை பெற்றார்கள், வாங்கிக் கொண்டார்கள். எனவே அன்பிற்குரியவர்களை, இப்படி பல்வேறு திட்டங்களை பற்றி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே உங்களுடைய பங்களிப்பை அதிகமாக செய்யுங்கள். அரசியலை பற்றி இங்கே பேசியவர்களெல்லாம் சொன்னார்கள். தமிழ் சமூகம் தன்னுடைய தலைவர்களை ஒரு நாள் கண்டறியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சரியான தருணத்தில் சரியான தலைவர்களை என்னுடைய சமூகம் கண்டறியும் என்கின்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. எனவே அந்த வகையில் இன்றைக்கு மக்கள் வாதை மிகச்சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எனவே இன்றைக்கு எண்ணி பாருங்கள் அன்பிற்குரியவர்களே, எத்தகைய சூழலில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்காவது விவசாயியை பார்த்தால் அவனை காயப்படுத்தாதீர்கள், கௌரவப்படுத்துங்கள் என்று நான் நாமக்கல் மாவட்ட ஆட்சியராக இருந்த பொழுதும் அதற்கு பிறகு மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்த பொழுதும் கடிதம் எழுதி என்னுடைய வட்டாட்சியர்களுக்கு கோட்டாட்சியர்களுக்கு நான் உத்தரவிட்டேன். அந்த அடிப்படையில் ஒரு நாள் நான் பள்ளிப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய ஒரு சௌதாபுரம் என்கின்ற கிராமத்திற்கு நான் சென்றேன். அன்று இரவு முழுவதும் அந்த கிராமத்திலே நாங்கள் மனுக்களை பெற்றுக்கொண்டு இரவு அதே கிராமத்தில் தங்கி விடியற்காலை ஒரு 5:50-6 மணிக்கு நாம் எழுந்து வயல்வெளியை பார்ப்பதற்காக, நிலங்களிலே ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா, அளவையிலே பிரச்சனை இருக்கிறதா, எல்லைகளிலே பிரச்சனை இருக்கிறதா என்பதையெல்லாம் அறிவதற்காக நாங்கள் வெளியிலே கிளம்புகிறோம். அப்படி கிளம்புகிற பொழுது ஒரு பருத்தி காடு இருக்கிறது. அந்த பருத்தி காட்டிலே ஒரு விவசாயி தன்னுடைய மனைவியோடு அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் வேலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த காட்சியை பார்த்துவிட்டு நான் அப்படியே வண்டியை நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறேன். வண்டி நிறுத்தப்பட்டது. உடனே அங்கே அந்த விவசாயியை அழைக்கிறோம். அந்த விவசாயியை அழைத்து அவரிடத்திலே நான் பேசுகிறேன். உங்களுக்கு எப்படி விவசாயம் எப்படி சிறப்பாக இருக்கிறதா, வருமானம் தருகிறதா என்றெல்லாம் கேட்கிறேன். அதற்கு அவர் சொல்லுகிறார், அப்படி ஒரு வருமானம் இல்லை ஐயா, வேறு தொழில் எங்களுக்கு இல்லாததனால் இதை செய்து கொண்டிருக்கிறோம், வருவாய் எதுவும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்பொழுது இறுதியாக நான் கேட்கிறேன், ஐயா எனக்கு ஒரு சிறிய ஆசை இருக்கிறது என்று கேட்கிறேன். என்னையா ஆசை என்று கேட்கிறார். ஒன்றுமில்லை, உங்களோடு நான் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள முடியுமா என்று அந்த விவசாயியை பார்த்து கேட்கிறேன். எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் கோவணத்தோடு இருக்கிறார், சங்கடப்பட்டு கொண்டு அப்படியே அந்த வேட்டியை எடு என்று தன்னுடைய துணைவியாரை சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், வேட்டி வேண்டாம், கோவணம்தான் என் தேசத்தினுடைய விவசாயினுடைய அடையாளம், அப்படியே இருங்கள் என்று நான் சொல்லுகிறேன். அப்படியே அந்த விவசாயினுடைய தோள் மேல் கையை போட்டு இந்த புகைப்படத்தை எடுங்கள் என்று சொல்லுகிறேன். மகிழ்ச்சியோடு புகைப்படத்தை எடுத்துக்கொண்டோம். அந்த புகைப்படத்தை என்னுடைய மக்கள் தொடர்பு அலுவலகத்திலே சொல்லி நான் சொன்னேன்,
நான் ஓராண்டில் எடுத்துக்கொண்ட பல தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள், அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள், அவர்களோடெல்லாம் புகைப்படம் எடுத்திருக்கிறோம். ஆனால் நான் இந்த ஓராண்டில் எடுத்திருக்கக்கூடிய புகைப்படங்களிலே மிக உயர்ந்த புகைப்படம் எனக்கு உணவளிக்கிறானே இந்த விவசாயி, அவருடைய புகைப்படம் தான். எனவே இந்த புகைப்படத்தை கொண்டு போய் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த வரவேற்பு அறை இருக்கிறதல்லவா, அங்கே போய் இதை பொருத்துங்கள். இதுதான் மிகச்சரியான கௌரவம், இந்த விவசாயிக்கு நாம் கொடுக்கும் கௌரவம் என்று நான் சொன்னேன். அன்பிற்குரியவர்களே, இத்தகைய கௌரவத்தை நாங்கள் எங்கே பணியாற்றினோமோ அங்கேயெல்லாம் நாங்கள் அளித்தோம். எனவே நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நாம் இன்றைக்கு மக்கள் வாதையாக இருந்தாலும் சரி, நம்முடைய இளைஞர்கள் ஒரு காலம் அந்த விவசாயிகளுக்கு எதிரான சிறு நடவடிக்கைகளிலே கூட ஈடுபடக்கூடாது. அவர்கள் பக்கம் நாம் தொடர்ந்து நிற்போம், அவர்களை ஆதரிப்போம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் ஏறக்குறைய தமிழ்நாட்டினுடைய வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் படித்து பதிவு செய்து வேலை இல்லாமல் காத்திருப்போருடைய எண்ணிக்கை 1 கோடிக்கு இருக்கிறது என்று எண்ணுகிற பொழுது வேதனையாக இருக்கிறது. பொறியியல் பட்டதாரிகள் சென்னையிலே வந்து 4000 ரூபாய், தங்களுக்கு தகுதி குறைவாக 4000 ரூபாய், 5000 ரூபாய்க்கான வேலை அவர்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற வேதனை செய்தி நமக்கு வருகிறது. அன்பிற்குரியவர்களை, நாங்களெல்லாம் படிக்கின்ற காலம் உண்டு. நாங்கள் சென்னையிலே, நான் லயோலா கல்லூரியிலே படித்த காலத்தில் அன்றைக்கு இளைஞர்களிடத்திலே நாங்கள் கவிதையை போல் பேசிக் கொள்ளுவோம். எப்படி நானே மேடைகளிலே சொல்லி இருக்கிறேன், அப்பொழுது மேடைகளிலே நான் சொல்லி இருக்கிறேன், எனக்கு தெரியும், நான் ஒரு பிஎஸ்சி பட்டதாரி, அப்படி நாங்கள் சொல்லிக் கொள்ளுவோம். நான் படித்திருக்கிறேன், நான் பிஎஸ்சி பிசிக்ஸ் படித்திருக்கிறேன், நான் பிஏ எக்கனாமிக்ஸ் படித்திருக்கிறேன், நான் ஒரு பட்டதாரி, நான் பல போட்டித் தேர்வுகளை எழுதி இருக்கிறேன், எனக்கு தெரியும் உலகத்திலே எங்கே எது கிடைக்கிறது என்று எனக்கு தெரியும், இங்கிலாந்திலே எங்கே இரும்பு கிடைக்கிறது என்று எனக்கு தெரியும். நான் அன்றைக்கு எப்படியெல்லாம் பேசியிருக்கிறோம். இங்கிலாந்திலே இரும்பு எங்கே கிடைக்கும் என்று எனக்கு தெரியும், ஜெர்மனியிலே நிலக்கரி எங்கே அதிகமாக கிடைக்கிறது என்று எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் தென்னாப்பிரிக்காவிலே எங்கே வைரம் அதிகமாக கிடைக்கிறது, தங்கம் அதிகமாக கிடைக்கிறது என்று எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் ஆஸ்திரேலியாவிலே எங்கே ஆப்பிள் கிடைக்கிறது என்று எனக்கு தெரியும். இப்படி சொல்லுவோம். எனவே இங்கிலாந்தில் எங்கே இரும்பு கிடைக்கிறது, ஜெர்மனியிலே எங்கே நிலக்கரி கிடைக்கிறது, எங்கே தென்னாப்பிரிக்காவிலே வைரம் கிடைக்கிறது, தங்கம் கிடைக்கிறது, எங்கே ஆஸ்திரேலியாவிலே ஆப்பிள் கிடைக்கிறது என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியாது, இந்தியாவிலே எங்களுக்கு எங்கே வேலை கிடைக்கும் என்பது மட்டும் எங்களுக்கு தெரியாது என்றெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். அன்றைக்கு நாங்கள் சொல்லுவோம், அன்றைக்கும் வேலை வாய்ப்பு பிரச்சனை இருந்தது. கோபமாக சில பேர்கள் பேசுவார்கள், ஐயா இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அலுவலகங்களை எல்லாம் இடித்து தள்ளுங்கள், இடித்து தள்ளுகின்ற வேலையாவது சில பேருக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லுவார்கள். அப்படி சொல்லுவார்கள். அதே பிரச்சனை இன்றைக்கும் தொடர்கிறது. எம்முடைய இளைஞர்களுடைய எதிர்காலம் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. எனவே இன்றைக்கு நம்முடைய மக்கள் பாதையில் அதனுடைய தொடக்க அம்சமாக இன்றைக்கு இந்த வேலை வாய்ப்புக்கான வழிகாட்டு மையங்களை தொடங்குவதும் பயிற்சி அளிப்பதுமாக நாங்கள் சில வேலைகளை செய்ய திட்டமிட்டிருக்கிறோம். குறைந்தபட்சம் வெளிநாடுகளிலே எங்கெல்லாம் வேலை வாய்ப்பு உருவாகிறது அதற்கு இவர்களை தகுதியானவர்களாக மாற்ற இன்றைக்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். மிக விரைவில் அத்தகைய திட்டங்களை எல்லாம் நாம் அறிவிப்போம். நாம் அறிவிப்போம், செயல்படுத்துவோம். எனவே அந்த வகையில் இன்றைக்கு நீங்கள் இளைஞர்கள் ஒரு புதிய சமூகத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் மிக சமீபத்தில் இன்றைக்கு நம்முடைய ஐயா தேவசகாயம் அவர்கள் சொன்னதை போல வடநாட்டிலே ஒரு காலத்தில் நாம் பெருமையோடு இருந்தோம், ஆனால் நம்முடைய பெருமை குறைந்து விட்டதாக சொன்னார். நான் பல நேரங்களிலே இப்பொழுது கூட நான் அந்த லக்னோவுக்கு அருகே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அந்த ஹர்தோய் மாவட்டத்திலே 8 IAS அதிகாரிகளோடு நானும் ஒரு IAS அதிகாரியாக நான் இன்றி எல்லா அதிகாரிகளுக்கும் ஹிந்தி தெரியும், என்னை தவிர 8 அதிகாரிகள் வந்திருந்தார்கள். 7 பேருக்கு ஹிந்தி தெரியும், எனக்கு தெரியாது. எல்லோரும் இந்தியிலே பேசுகிறார்கள், நான் மட்டும்தான் ஆங்கிலத்திலே பேசினேன். எனவே எனக்கு ஆங்கிலம் தெரிந்த உதவியாளரை கேட்டேன். நான் அங்கே கேட்டேன். உடனே அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரால் கொடுக்க முடியவில்லை. நான் மிகுந்த வருத்தத்தோடு இருந்தேன். உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு ஆங்கிலம் தெரிந்தவர் அங்கே இல்லை. அப்படியாக இருந்தது. உடனே அங்கே இருந்தேன். எனக்கு உடனடியாக நாளைக்காவது அழியுங்கள் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரை கேட்டுக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த கூட்டத்தை முடித்துவிட்டு அப்படியே வெளியே வருகின்ற நேரத்தில் ஒரு 27-28 வயது மதிக்க தகுந்த ஒரு பெண் வந்தார். அவர் வந்தவுடன் ஐயா வணக்கம் என்றார், தமிழிலே பேசினார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஐயா நீங்கள் தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் என்று சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது.
உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டேன். என்னுடைய பெயர் தமீம் அன்சாரி என்று சொன்னார். தமீம் அன்சாரியா என்று சொன்னார். நீங்கள் எங்கே இருந்து வருகிறீர்கள் என்று கேட்டேன். சென்னையிலிருந்து நான் வருகிறேன் ஐயா. நான் சென்னையிலே இன்றைய மாநகராட்சி பள்ளி சைதாப்பேட்டையிலே மாநகராட்சி பள்ளியிலே படித்துவிட்டு பின்பு அண்ணா பல்கலைக்கழகத்திலே பிஇ படித்துவிட்டு IAS தேர்வு எழுதி IAS தேர்விலே வெற்றி பெற்று இந்த மாவட்டத்தினுடைய பயிற்சி ஆட்சியராக நான் இங்கே இருக்கிறேன். உங்களை பார்த்து எனக்கு மதிப்பு வந்தது என்று சொன்னார். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் சொன்னார், ஐயா, ஆங்கிலம் தெரிந்த உதவியாளர் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் பரவாயில்லை, நானே உங்களுக்கு, எனக்கு ஹிந்தி தெரியும், நானே உங்களுக்கு உதவ வருகிறேன் என்று சொல்லி வந்தார். எங்கிருந்தாலும் எம்முடைய தமிழ் மக்கள் எமக்கு உதவுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு அப்பொழுது ஏற்பட்டது. அப்பொழுது என்னை கேட்டார்கள். நான் அடுத்த நாள் போய் அடுத்த நாளும் நான் ஆங்கிலத்திலே பேசினேன். உங்களுடைய உதவியாளரை நான் கேட்டேன். எனக்கு ஒரு IAS அதிகாரி உதவுகிறார் என்று சொன்னாலும் கூட எனக்கு அலுவலக ரீதியாக உதவியாளர் வேண்டும் என்று கேட்டேன். ஆங்கிலத்திலே கேட்டேன். எல்லோரும் ஹிந்தியிலே பேசிக்கொண்டு, என்ன உங்களுக்கு எல்லாம் எப்படி ஹிந்தி தெரியாது, எப்படி தெரியாது என்று கேட்டார். எப்படி தெரியாமல் இருக்கிறீர்கள் IAS அதிகாரியாக என்றெல்லாம் கேட்டார்கள். நான் சொன்னேன் எனக்கு தெரியாது என்பதற்காக நான் வருத்தப்படவில்லை என்று நான் சொன்னேன். ஹிந்தி தெரியாது என்பதற்காக வருத்தப்படவில்லை. அது எனக்கு தகுதி குறைவாக நான் ஒரு காலம் கருதியது இல்லை என்று சொன்னேன். இட் இஸ் நாட் டிஸ்குவாலிஃபிகேஷன். எனக்கு அது ஒரு தகுதி குறைவாக நான் ஒரு காலம் கருதியது இல்லை. மாறாக என் சமூகத்தினுடைய, என் இனத்தினுடைய எழுச்சி வெளிப்பாடாகத்தான் இந்தி எனக்கு தெரியவில்லை என்பது என்னுடைய வரலாற்று பெருமை என்று சொன்னேன். காரணம் என்ன தெரியுமா? 1965 இந்திய துணைக்கண்டம் முழுதும் இந்தி ஆட்சி மொழியாக திணிக்கப்பட்ட போது எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டன. ஒரே மாநிலத்தை தவிர, ஒரே சமூகத்தை தவிர என் சமூகம் மட்டும்தான் எதிர்த்து நின்றது. எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்ட போது ஒரே ஒரு மாநிலம் தான் எதிர்த்து நின்றது, அது தமிழ் மாநிலம். அந்த இளைஞர்கள், நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த வீர வரலாறு என் நினைவுக்கு வந்தது. எனவே அந்த இளைஞர்களுடைய தியாகத்தை நான் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. எனவே நான் சொன்னேன், எனக்கு இந்தி தெரியாது என்பது தகுதி குறைவல்ல, மாறாக என் வீர தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்று பெருமை என்று நான் சொன்னேன். எனவே அன்பிற்குரியவர்களே, அத்தகைய பெருமையை கொண்டவர்களாக எம்முடைய தமிழ் சமூகத்தினர் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நான் பார்க்கிறேன், எங்கும் இன்றைக்கு லஞ்சம் நிறைந்து கிடக்கிறது. உங்களுக்கு ஒரு அறக்கோபம், அறச்சீற்றம் நிறைந்திருக்க வேண்டும். இன்றைக்கு கூட சொன்னார்கள், அரசியலுக்கு வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லுகிறார்களே. என் சமூகத்தினுடைய கோபம் போதாது. இந்த கோபம் 10% கோபம் தான் இருக்கிறது. 100, 120% கோபமாக இது மாறுகின்ற பொழுது மாற்றங்கள் தன்னளவிலே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். எனவே கோபம் கொண்டவர்களாக, அறச்சீற்றம் கொண்டவர்களாக, இந்த அறச்சீற்றம் கொண்ட ஒரு தமிழ் சமூகமாக மாற்ற வேண்டிய பணியை மக்கள்வாதி செய்யும். அது அரசியல் பணி என்று யாரும் கருத வேண்டாம். அது சமூக பணி, அது மனமாற்றத்தை உருவாக்கக்கூடிய பணி. பல நேரங்களிலே சொல்லுவார்கள், நான் சொல்லுவேன் புரட்சியை உருவாக்க வேண்டும் என்று. அது ரத்தம் சிந்துகின்ற புரட்சி அல்ல, ரத்தத்தையே மாற்றுகின்ற புரட்சி. என்னுடைய ரத்தம் ஒரு அடிமை ரத்தமாக இருக்கிறது. என்னுடைய ரத்தம் மது போதைக்கு நான் அடிமையாகிவிட்டேன், திரை மயக்கத்திற்கு நான் அடிமையாகிவிட்டேன், இலவசங்களுக்கு நான் அடிமையாகிவிட்டேன், பணவெறிக்கு, நுகர்வு வெறிக்கு நான் அடிமையாகிவிட்டேன், அரசியல் வெறிக்கும் நான் அடிமையாகிவிட்டேன். எனவே என்னுடைய இரத்தத்தில் இந்த அடிமை குணம் நிரம்பி இருக்கிறது. எனவே இரத்தத்தை மாற்றுகின்ற புரட்சியை நம்முடைய மக்கள்வாதி மேற்கொள்ள வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். ரத்தம் சிந்துகின்ற புரட்சி அல்ல, இது ரத்தத்தை மாற்றுகின்ற புரட்சி. அந்த மகத்தான புரட்சியை நம்முடைய மக்கள்வாதை நிறைவேற்றுகின்ற காலத்தில் மகத்தான மாற்றங்கள் இந்த தமிழ் சமூகத்தில் நிகழும் என்று நான் நம்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, காந்தியடிகளுடைய வரலாற்றை நீங்கள் உற்று நோக்கினால், அவர் லண்டனிலே போய் பாரிஸ்டர் பட்டம் பெற்று பிறகு இந்தியா வருகிறார். அதற்கு பிறகு தென்னாப்பிரிக்காவுக்கு செல்லுகிறார். அப்படி செல்லுகிற பொழுது அங்கே அவர் வழக்கறிஞர் தொழிலுக்காக சென்றுகிற பொழுது ஒரு நாள் டர்பனிலிருந்து பிரிட்டோரியாவுக்கு அவர் ரயில் பயணம் மேற்கொள்ளுகிறார். ரயில் பயணம் மேற்கொள்ளுகிற பொழுது இவர் முதல் வகுப்பிலே பயணம் செய்கிறார். வழக்கமாக முதல் வகுப்பிலே பயணம் செய்வது வெள்ளைக்காரர்களுக்கு மட்டுமே ஆன தகுதி. எனவே பாரிஸ்பர்க் என்கின்ற இடத்திலே வெள்ளைக்கார அதிகாரிகள் வந்து, நீ 2வது வகுப்புக்கு செல் என்று சொல்லுகிறார். இவர் மறுக்கிறார். நான் முதல் வகுப்புக்கு, நான் இங்கே அதற்கான அந்த உரிமை சீட்டத்தை நான் பெற்றிருக்கிறேன், எனவே நான் செல்ல முடியாது என்று சொல்லுகிறார்.
கொஞ்ச நேரத்தில் காவலர்கள் அழைத்து வரப்பட்டு இவருடைய படுக்கைகள் எல்லாம் வீசி எறியப்பட்டு இவர் அங்கே தள்ளப்படுகிறார். இரவு நேரம். அப்படியே தள்ளப்பட்ட நேரத்தில் அவமானம் பெருக அப்படியே குன்றி போய் உட்காருகிறார். காந்தியடிகள் அன்றைக்கு அவமானப்பட்ட பொழுதுதான் இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்தினுடைய எழுச்சியை அவரால் கனவு காண முடிந்தது. என்னுடைய சமூகம் இன்றைக்கு அவமானப்பட்டிருக்கிறது, நிச்சயமாக என் சமூகம் விடியலை நோக்கி போகப் போகிறது என்பதற்கு இன்றைக்கு அது பெற்ற அவமானம் ஒரு அடையாளமாக இருக்கும். நான் 2009 மிகவும் நொந்து போயிருந்த காலம். என்னுடைய சமூகம் எப்படிப்பட்ட சமூகம்? ஓங்கி உயர்ந்த தொன்மையும் மரபும் வரலாறு மிகுந்த பெருமை மிகுந்த சமூகம் என்னுடைய சமூகம். அத்தகைய சமூகம் ஈழத்திலே அது எத்தகைய சொல்லலா துயரத்தை எந்த மானுடத்தினுடைய உலக பந்திலே எந்த ஒரு மனித சமூகமும் பெறாத ஒரு கொடுமையை அது அனுபவித்தது. 2 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டார்கள். குழந்தைகளும் பெண்களும் கொத்துக்குண்டுகளாக பல நாடுகளிலே தடை செய்யப்பட்ட கொத்துக்குண்டுகளை போட்டு பொசுக்கப்பட்ட போது நான் நொந்து போனேன். அன்றைக்கு நான் முடிவெடுத்தேன், என்றைக்காவது என்னுடைய சமூகத்தினுடைய விடியலுக்கு பாடுபடாமல் நான் மடியப் போவது இல்லை என்று நான் அன்றைக்கு முடிவெடுத்தேன். ஆனாலும் என் சமூகத்தினுடைய சீற்றம் போதாது, என்னுடைய சமூகத்தினுடைய கோபம் போதாது. எனவே இந்த சமூகத்து இளைஞர்களை அறச்சீற்றம் கொண்டவர்களாக, அறக்கோபம் கொண்டவர்களாக மக்கள் பாதை மாற்றும் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம், அன்பிற்குரியவர்களே அறிந்து கொள்ளுங்கள். டி கோசாமி என்கின்ற மகத்தான வரலாற்று ஆசிரியர் பண்டைய இந்தியா என்கின்ற புத்தகத்திலே அவர் எழுதியிருக்கிறார். ரவீந்திரநாத் தாகூர் வாழ்ந்த வங்கத்திலே அவர் வாழ்ந்த அந்த அடிச்சுவடே தெரியாமல் அவர் வாழ்ந்த வீட்டருகே சாந்தாள் என்கின்ற பழங்குடியினர் மக்கள் இருக்கிறார்கள். அவருடைய பெருமையை, அவருடைய கல்வியினுடைய உயர்வை அறியாத மக்களாக சாந்தாள் என்கின்ற மக்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களாக தமிழ் மக்கள் நம்முடைய முன்னோர்களினுடைய பெருமையெல்லாம் அறியாமல் இருக்கிறோம். இந்த மண்ணிலே எத்தகைய நேர்மையாளர்கள் இருந்திருக்கிறார்கள் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஒரு பெருமகனாரே 1975 அக்டோபர் 2 மாரடைப்பால் மரணித்தார் ஒரு பெருமகனார். 1975 அக்டோபர் 2 மாரடைப்பால் மரணித்தார் ஒரு பெருமகனார். அந்த பெருமகனார் யார் தெரியுமா? 9 ஆண்டு காலம் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக 9 ஆண்டு காலம் சிறை சென்றவர். 9 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மிகச்சிறந்த நேரிய ஆட்சியை கொடுத்தவர். ஆறுகள் ஓடிய இடத்திலெல்லாம் அணைகளை எழுப்பி விவசாயிகளுக்கு வாழ்வு கொடுத்த பெருமகனார். தான் படிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, தான் படிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, என் தேசத்து பிள்ளைகள் படிக்கட்டும் என்பதற்காக 3 மைலுக்கு ஒரு கல்விக்கூடத்தை உருவாக்கி கன்னித்தமிழ் நாட்டில் கல்வி புரட்சிக்கு வித்திட்டாரே கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் பெருமகனார். உங்களுக்கு தெரியுமா அவருடைய வரலாற்றை? 1975 அக்டோபர் 2 பிற்பகலிலே அவர் மாரடைப்பால் மரணித்த பொழுது அவருடைய பெட்டகத்தை திறந்து பார்க்கிறார்கள். 9 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பெருமகனார் எவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வைத்திருப்பார் என்று அவருடைய பெட்டகத்தை திறந்து பார்த்த பொழுது ஆச்சரியம். 200 ரூபாய், சில சில்லறை காசுகள், 5 வேட்டி சட்டை மட்டும்தான் அந்த பெருமகனாருக்கு சொத்தாக இருந்தது என்று எண்ணி பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. நேர்மையினுடைய உருவமாக ஒப்பற்ற தலைவர்கள் இந்த மண்ணிலே, இந்த பூமியிலே இரத்தமும் சதையுமாக அவர்கள் உலா வந்திருக்கின்ற வரலாற்றை நீங்கள் அறிவீர்களா? அன்பிற்குரியவர்களே, நீங்கள் அறிவீர்களா? தந்தை பெரியார் தமிழ் சமூகத்தினுடைய வெளிப்புக்காகவும் விடியலுக்காகவும் தன் வாழ்நாளையெல்லாம் அர்ப்பணித்துக் கொண்ட மகத்தான மனிதன். தேசபக்தன் என்ற நாளிதழை திருவிக்கா நடத்துகிறார். அவருக்கு 1000 ரூபாயை பெரியார் அனுப்புகிறார். 2 பேரும் காங்கிரசிலே இருக்கிறார்கள். 1000 ரூபாயை அனுப்பியவுடன் திருவிக்கா என்ன செய்கிறார்? பெரியார் அனுப்பியிருக்கிறார், ஈவே ராமசாமி நாயக்கர் அனுப்பியிருக்கிறார், 1000 ரூபாயை அவர் அனுப்பியிருக்கிறார் என்று அவர் பெரியார் கொடுத்ததாக, பெரியாரினுடைய அன்பளிப்பு என்று அவர் செய்தியை போடுகிறார். உடனே கடிதம் எழுதுகிறார் பெரியார், தயவு செய்து இதை திருத்திக் கொள்ளுங்கள், இது என்னுடைய காசு மட்டுமல்ல, நான் எல்லோரிடத்திலும் வசூலித்து அனுப்பியிருக்கிறேன், எனவே என்னுடைய காசாக இதை போடாதீர்கள், எல்லோரும் சேர்த்து அனுப்பி இருக்கின்ற தொகை என்று போடுங்கள் என்று சொல்லுகிறார். தந்தை பெரியார் நேர்மையான ஒரு மகத்தான தலைவராக அவர் சொன்னார், நான் ஒரு புதிய உலகத்தை உருவாக்கப் போகிறேன் என்று சொன்னார். எல்லோரும் அவரிடத்திலே கேட்டார்கள், புதிய உலகத்தை உருவாக்கப் போகிறீர்கள் என்று சொல்லுகிறீர்களே தந்தை பெரியாரே, அந்த புதிய உலகத்தில் யார் இருக்க போகிறார் என்று கேட்டார்.
அவர் சொன்னார், என்னுடைய புதிய உலகத்தில் மானமுள்ள மனிதனை நான் உருவாக்கப் போகிறேன் என்று சொன்னார். மானமுள்ள மனிதர்களாக தமிழ் சமூகத்தை வென்றெடுத்த பெருமகனார் பெரியார். அவற்றை நாம் அறிவோமா? அவரை அறிவோமா? கம்பத்திலே ஒரு எம்எல்ஏ கோபால் என்று இருந்தார். அவருடைய மனைவி கிருஷ்ணவேணி 10 ஆண்டுகள் எம்எல்ஏவாக இருந்தவர். அந்த கோபால் இறந்ததற்கு பிறகு கிருஷ்ணவேணி புல்லறுத்து அதை சுமந்து சென்று விற்று பிழைத்த கதையை எத்தனை பேர் இந்த தேசத்திலே அறிவீர்கள்? வந்தவாசி எம்எல்ஏவாக இருந்தவர் தசரதன். அவர் கடைசி வரைக்கும் ஒரு ஓலை குடிசையிலே இருந்து மரணித்து போன வரலாற்றை எவராவது அறிவீர்களா? எவராவது அறிவீர்களா? லால்போ சாஸ்திரி இந்த தேசத்தினுடைய பிரதமராக, ஆசியாவினுடைய ஜோதி, நவபாரத சிற்பி என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட பண்டித நேரு, அவர் 1964 மரணித்து போனதற்கு பிறகு இந்த தேசத்தினுடைய பிரதம அமைச்சராக வந்த லால்போ சாஸ்திரி அவருடைய வரலாற்றை ராஜேஸ்வர பிரசாத் என்ற ஐஏஎஸ் அதிகாரி எழுதுகிறார். அவர் எழுதுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், லால்போ சாஸ்திரி இந்த தேசத்தினுடைய பிரதமராக இருந்து மரணித்த பொழுது அவருக்கு சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லை, ஒரு அங்குல நிலம் கூட சொந்தமாக இல்லை. அவர் விட்டு சென்ற சொத்து என்ன தெரியுமா? ஒரு ஃபியட் கார் வாங்கிய கடனைத்தான் தன்னுடைய குடும்பத்திற்கு சொத்தாக விட்டு சென்றார். லால்போ சாஸ்திரி என்ற எளிமையும் நேர்மையும் மிகுந்த பெருமகனார். என்ற பெருமகனார். இத்தகைய மகத்தான தலைவர்களை நாம் இந்த தேசம் பெற்றிருந்தது. அது மட்டுமா? மொராஜி தேசாய் என்கின்ற மகத்தான தலைவரை பற்றி தெரியுமா? மொராஜி தேசாய் இந்த தேசத்தினுடைய பிரதமராக 1977-79 இருந்தவர். நேர்மையினுடைய பிறப்பிடமாக இருப்பிடமாக இருந்தவர். அவர் முன்பு ஒருங்கிணைக்கப்பட்ட பம்பாய் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். குஜராத், மகாராஷ்டிரம் எல்லாம் ஒன்றாக இருந்த காலத்தில் இருந்தவர் அவர். அப்படி இருந்த பொழுது, முதலமைச்சராக இருந்த பொழுது, இவருடைய மகள் இந்து, அவர் மருத்துவக் கல்லூரியிலே நன்றாக படிக்கக்கூடியவர், தேர்வு எழுதுகிறார். ஏதோ காரணத்தில் தேர்விலே தேர்ச்சி பெறவில்லை என்று வருகிறது. உடனே இந்து வருகிறார். தன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய, முதலமைச்சராக இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தையிடத்திலே வந்து கேட்கிறார், அப்பா, நான் மிக நன்றாக எழுதினேன், நான் நன்றாக படிப்பேன் என்பது உங்களுக்கு தெரியும், நான் மிக நன்றாக எழுதினேன், தேர்வு எழுதினேன், ஆனால் தேர்வு தேர்ச்சி பெறவில்லை என்று வருகிறது. எனவே இது மறு ஆய்வுக்கு உட்படுத்த நான் விரும்புகிறேன். அப்படி உட்படுத்தினால் நான் நிச்சயமாக தேர்வு பெறுவேன். எனவே நான் மறு ஆய்வுக்கு விண்ணப்பிக்கிறேன் என்று சொன்ன பொழுது மொராஜி தேசாய் என்ன தெரியுமா செய்தார்? அப்படி செய்யாதே, நீ உண்மையிலேயே மிகச்சிறந்த முறையில் எழுதி நீ தேர்வு பெற்றதாக அறிவிக்கப்பட்டால் நான் தான் என்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி உன்னை தேர்ச்சி பெற செய்து விட்டேன் என்று சொல்லி நீ செய்யாதே என்று தடுத்தார். விளைவு இந்த மனமுடைந்து அப்படியே தற்கொலை செய்து கொண்ட வரலாறு எத்தனை பேர் அறிவார்கள்? அன்பிற்குரியவர்களே, இந்த தேசம் உயர்ந்த மகத்தான லட்சியவாதிகளை தலைவர்களாக கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எப்படி இருக்கிறது? லஞ்சமும் ஊழலும் நிறைந்திருக்கக்கூடிய சமூகமாக என்னுடைய சமூகம் இருக்கின்ற பொழுது இது மாற்றப்பட வேண்டும் என்கின்ற அந்த கருத்தில் நாங்கள் ஆழமாக இருக்கிறோம். அதற்காக அனைத்து செயல்பாடுகளிலும் நாம் ஈடுபடுவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே ஊழல் இல்லாத ஒரு தமிழ் சமூகத்தை, லஞ்சமில்லாத ஒரு தமிழ் சமூகத்தை உருவாக்குவதற்கு எத்தனிக்கக்கூடிய இளைஞர்களாக எம்முடைய மக்கள்வாத இளைஞர்கள் வளர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, அத்தகைய இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். பல பேர்கள் இருக்கிறார்கள், ஒரு மாதிரியாக இருக்கிறார்கள். நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உங்களை பார்த்து you should be role model for others என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த தேசம் நம்முடையது, இந்த மண் நம்முடையது. மேக்சிமா என்கின்ற பெருநாட்டினுடைய ஒரு ஏழை விவசாய பெண்மணியுடைய வரலாற்றை எத்தனை பேர் அறிவீர்கள்? அன்பிற்குரியவர்களே, பெருநாட்டிலே அந்த கோல்ட்ஸ்மேன் விருது என்கின்ற 2016 சுற்றுச்சூழலுக்காக கொடுக்கப்படுகின்ற மிக உயரிய பன்னாட்டு விருது இருக்கிறது அல்லவா? அந்த மேக்சிமா என்கின்ற ஏழை குடியான அந்த விவசாய பெண்மணிக்கு அளிக்கப்பட்டது. பெருநாட்டை சார்ந்த பெண்மணிக்கு. அவர் என்ன தெரியுமா? பன்னாட்டு தங்கச்சுரங்களுக்கு எதிராக தன்னந்தனியாக ஒரு படிப்பறிவில்லாத ஒரு ஏழை விவசாயினுடைய மனைவியாக இருந்து போராடி வெற்றி பெற்ற கதையை எத்தனை பேர் அறிவீர்கள்? அவர் சொல்லுகிறார், நான் படிப்பறிவு இல்லாதவராக இருக்கலாம், நான் கல்வி அறிவு இல்லாதவனாக இருக்கலாம், நான் ஒரு சாதாரண விவசாயியினுடைய மனைவியாக, ஒரு ஏழை விவசாயியினுடைய மனைவியாக இருக்கலாம், ஆனால் என் தேசத்தினுடைய மலைகளும், என் தேசத்தினுடைய குளங்களும், ஏரிகளும், ஆறும் என்னுடைய பொக்கிசங்கள், என்னுடைய சொத்துக்கள். அதை காப்பதற்காக என்னுடைய உயிரையும் தியாகம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று பெருநாட்டு ஏழை விவசாயியினுடைய மனைவியாக இருக்கக்கூடிய மேக்சிமா சொல்லுகிறார்.
எனவே நம்முடைய இயற்கை வளங்கள் சூறையாடப்படுகிறதே. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே? நம்முடைய மலைகளும் நம்முடைய ஆறுகளும் நம்முடைய தாதுமடலும் சூறையாடப்படக்கூடிய சூழலில் நாம் எத்தகைய தியாகங்களை செய்ய, எத்தகைய விழிப்புணர்வை நம்முடைய மக்களிடத்திலே ஏற்படுத்துகிறோம்? உண்மையாக இருக்கிறோமா? அவையெல்லாம் நம்முடைய சொத்துக்கள் அல்லவா? நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய பொக்கிசங்கள் அல்லவா? எத்தகைய பொக்கிசங்களை நம்முடைய தலைமுறைக்கு நாம் கொடுக்க போகிறோம்? காந்தியடிகள் சொல்லுகிறார், நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற இந்த இயற்கை வளங்கள் இருக்கிறது அல்லவா, ஆறுகளும் மலைகளும் கடலும், இந்த இயற்கை வளம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த சொத்து அல்ல. நமக்கு முன்னோர்கள், காந்தியடிகள் சொல்லுகிறார், இத்தகைய இயற்கை வளங்கள் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த சொத்து அல்ல, மாறாக நம்முடைய எதிர்கால தலைமுறையிடத்திலிருந்து பெற்ற கடன் என்று காந்தியடிகள் சொல்லி இருக்கிறாரே. அத்தகைய கடனை நாம் எப்படி எதிர்கால தலைமுறைக்கு நாம் கொடுக்க போகிறோம்? சிதைக்கப்பட்ட மலைகள், அழிக்கப்பட்ட ஆறுகள், சுரண்டப்பட்ட வளங்களைத்தான், அப்படிப்பட்ட பூமியைத்தான் நாம் கொடுக்க போகிறோம் என்றால் நாம் உண்மையானவர்களா, நாம் சரியானவர்களா, சிந்திக்க தெரிந்த மனிதர்களா என்று எண்ணி பார்க்க வேண்டும். எனவே அத்தகைய சிந்தனைக்குரியவர்களாக நீங்கள் மலர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஒருமுறை டயோஜனிஸ் என்கின்ற மகத்தான மனிதர் ஒருமுறை என்ன செய்தார் தெரியுமா? கிரேக்க நாட்டினுடைய கீர்த்தி மிகுந்த சிந்தனையாளனாக விளங்கக்கூடிய டயோஜனிஸ் அந்த நாட்டினுடைய பெருநகராக விளங்கக்கூடிய ஏத்தன்ஸ் நகரத்திலே பட்டப்பகலிலே என்ன செய்தார் தெரியுமா? ஒரு விளக்கை ஏந்தி கொண்டு அப்படியே செல்கிறார். அந்த ஏத்தன்ஸ் நகரத்துடைய பெருவீதிகளிலே ஒரு விளக்கை ஏந்தி கொண்டு இப்படியும் அப்படியுமாக இதை தேடிக்கொண்டிருக்கிறார். இப்படியும் அப்படியுமாக தேடிக்கொண்டிருக்கிறார். எல்லோரும் அவரிடத்திலே பார்க்கிறார்கள், எதை இந்த டயோஜனிஸ் இப்படி தேடிக்கொண்டிருக்கிறார் என்று ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். இங்கும் அங்குமாக அந்த பட்டப்பகலிலே குத்தி கிழிக்கக்கூடிய சூரிய வெயிலிலே ஒரு விளக்கை ஏந்தி கொண்ட அந்த தெருவிலே இங்கும் அங்கும் ஓடி அவர் தேடிக்கொண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். ஒரு துணிச்சல்கார இளைஞன் அப்படியே போய் டயோஜனிஸை பிடித்து, டயோஜனிஸ், இப்பொழுது இந்த பட்டப்பகலிலே குத்தி கிழிக்கக்கூடிய சூரிய வெயிலில் இந்த விளக்கை ஏந்தி கொண்டு இந்த தெருவிலே எதை தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார். டயோஜனிஸ் அப்படியே அமைதியாக இருந்து, தம்பி, நான் மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தம்பி, நான் மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மனிதர்கள் என்றால் சிந்திக்க தெரிந்தவன் தான் மனிதன். எனவே என்னுடைய தமிழ் சமூகத்தில் சிந்திக்க தெரியக்கூடிய மனிதர்களை உருவாக்குவதுதான் மக்கள்வாதையினுடைய மகத்தான பணியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே டயோஜனிஸ் என்ன தெரியுமா செய்தான்? அவன் ஒருமுறை அலெக்சாண்டர் அவனை பார்க்க வேண்டும் என்று, கிரேக்க நாட்டினுடைய கீர்த்தி மிகுந்த மன்னனாக விளங்கிய அலெக்சாண்டர் 30 வயதுக்குள்ளாக உலகத்தினுடைய பெரும்பகுதியை வென்றெடுத்த தன்னுடைய காலடிக்கு கீழே போட்ட மகா அலெக்சாண்டர் அவரை ஒருமுறை சந்திப்பதற்காக டயோஜனிஸை அழைக்கிறார். டயோஜனிஸ் முடியாது, அலெக்சாண்டரை வர சொல்லு என்று சொல்லுகிறார். அலெக்சாண்டர் டயோஜனிஸ் இருக்கக்கூடிய இடத்திற்கு வருகிறார். அப்பொழுது வருகிற பொழுது இங்கே டயோஜனிஸ் அப்படியே சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அலெக்சாண்டர் வருகிறார். அலெக்சாண்டர் வருகின்ற பொழுது டயோஜனிஸ் கேட்கிறார், யார் அது என்று கேட்கிறார். அலெக்சாண்டர், நான் தான் இந்த நாட்டினுடைய மாமன்னன் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு மிக அமைதியாக டயோஜனிஸ் என்ன தெரியுமா சொன்னான்? அலெக்சாண்டர், கொஞ்சம் தள்ளிக்கொள், சூரிய வெளிச்சம் என் மீது படட்டும், கொஞ்சம் தள்ளி நகர்ந்து கொள் என்று சர்வசாதாரணமாக ஒரு மாமன்னனை பார்த்து சொல்லுகிறார். எப்படி சொல்லக்கூடிய துணிச்சல் வந்தது தெரியுமா? டயோஜனிஸ் ஒரு கோப்பையை வைத்திருந்தார். அவனுக்கு இருந்த சொத்தே அந்த கோப்பை தான். அந்த கோப்பையிலே தான் யாராவது உணவளித்தால் அதையிலே பெற்று அப்படியே சாப்பிடுவது. அந்த கோப்பை மட்டும்தான் அவனுக்கு சொத்து. ஒரு முறை ஆற்று அருகே அந்த கோப்பையை வைத்துக் கொண்டு அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒரு நாய் வருகிறது. அந்த நாய் ஆற்று தண்ணியை அப்படியே, அந்த ஆற்று தண்ணியை தன்னுடைய நாக்கால் அப்படியே அது பருகி கொண்டிருக்கிறது. இதை பார்க்கிறான். இந்த நாய்க்கு கோப்பை கூட தேவையில்லை, எனக்கு எதற்கு இந்த கோப்பை என்று கோப்பையே தூக்கி எறிகிறான் டயோஜனிஸ். டயோஜனிஸ் தூக்கி எறிகிறான். எந்த பொருளும் எனக்கு சொந்தமாக இருக்க வேண்டியதில்லை என்று தூக்கி எறிகின்றவன் தான் மகத்தான மாமன்னனாகிய அலெக்சாண்டரையே எதிர்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் சுமைகளை சுமக்காதீர்கள். இந்த சொத்து வேண்டும், அந்த சொத்து வேண்டும் என்று இருந்தால் நீங்கள் பேரரசர்களை எதிர்க்க முடியாது. நீங்கள் பேரரசர்களை எல்லாம் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நேர்மையானவர்களாக, சொத்துக்களை தூக்கி எறியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைதான் எனக்குண்டு. ஒரு காலம் நான் சொத்துக்கு ஆசைப்பட்டதில்லை. ஒரு காலம் இங்கே இருக்கக்கூடிய நேர்மையாளர்களைப் போல நானும் சொத்துக்கு ஆசைப்பட்டது இல்லை. கிரானைட் முறைகேடுகளிலே நூற்றுக்கணக்கான கோடிகளில் கொடுக்கப்பட்ட முன்வந்த போது கூட தூக்கி எறியக்கூடிய அந்த மனதுதான் எமக்கு இருந்தது. மேக்சிமா என்கின்ற பெருமணியை சொல்லப்படுது. 1000 கோடியை அள்ளி கொடுத்தாலும் அதை தூக்கி எறியக்கூடிய மனப்பாங்கு இருந்த காரணத்தினால் தான்
இன்றைக்கு இந்த சமூகத்தினுடைய நம்பிக்கையை நான் பெற்றிருக்கிறேன். நான் மகத்தான சாதனைகளை செய்யவில்லை. புதுக்கோட்டை மாவட்டம் என்கின்ற தஞ்சைக்கும் மலையை பெறக்கூடிய வளமான தஞ்சைக்கும் திருச்சிக்கும் அருகே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மழை பெறாத புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய ஒரு எளிய விவசாயினுடைய 5 மகன்களில் கடைசி மகனாக பிறந்தவன் நான். ஒரு சாதாரண ஒரு எளிய விவசாயினுடைய பிள்ளை. எனக்கு பெரிய தகுதி இல்லை. ஒரே தகுதி என்னுடைய உண்மையும் நேர்மையும் தான். இந்த சமூகத்தை ஆழமாக நேசிக்கக்கூடிய என்னுடைய உண்மையாக நேசிக்கக்கூடிய பாவனை இல்லாமல் பாசாங்கு இல்லாமல் இந்த சமூகத்தை உளமாற நேசிக்கக்கூடிய பண்பை காட்டிலும் வேறு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. அத்தகைய தகுதிகளை நீங்களும் வளர்த்துக் கொண்டால் இந்த தமிழ் சமூகத்தில் மகத்தான சாதனைகளை உங்களால் நிகழ்த்த முடியும் என்று நான் நம்புகிறேன். ஒரு பொருளாதார அடியாளினுடைய வாக்குமூலம் என்ற புத்தகத்தை எத்தனை பேர் படித்திருப்பீர்கள் என்று தெரியவில்லை. ஜான் பெர்கின்ஸ் என்ற எழுதக்கூடிய அந்த மனிதருடைய அந்த வாக்குமூல புத்தகத்திலே அவர் அமெரிக்க நாட்டிலே ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்திலே வேலை செய்கிறார். எப்படி அமெரிக்க நாட்டினுடைய பன்னாட்டு நிறுவனங்கள் உலக நாடுகளினுடைய இயற்கை வளங்களை எல்லாம் சுரண்டுகின்றன என்பதை பற்றி அவர் எழுதுகிறார். அவர் வாக்குமூலம் அளிக்கிறார். மிகவும் அபாயகரமான செய்தியை அவர் சொல்லுகிறார். அதற்காக பல அபாயங்களை சந்திக்கிறார். அப்பொழுது இந்த புத்தகத்தை எழுதியதற்கு பிறகு எழுதி கொண்டிருக்கின்ற காலத்தில் தன்னுடைய மகள் ஜெசிகாவை பார்த்து சொல்லுகிறார், அன்பிற்குரிய மகளே, உன்னுடைய தந்தை ஒரு அபாயகரமான வேலையில் ஈடுபட்டிருக்கிறேன். நான் பன்னாட்டு நிறுவனம் அமெரிக்க நாட்டினுடைய வலிமை வாய்ந்த பன்னாட்டு நிறுவனங்களிலே பணிபுரிந்து அது எப்படியெல்லாம் பல சாதாரண நாடுகளினுடைய இயற்கை வளங்களை சுரண்டுகின்ற செய்தியினுடைய வாக்குமூலமாக நான் எழுதி கொண்டிருக்கிறேன். இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கே அஞ்சுகிறார்கள். எனவே நான் இந்த பணியை நான் தொடர்கின்ற பொழுது எனக்கு ஏதாவது நிகழ்ந்து விட்டால் நீ என்ன செய்வாய் என்று கேட்கிறார். ஜெசிகா தன்னுடைய மகளை பார்த்து கன்ஃபெஷன் ஆஃப் an எக்கனாமிக் ஹிட்மேன் என்கின்ற அந்த புத்தகம் பல அபாயகரமான தகவல்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை நான் வெளியிடுவதற்கு அபாயம் இருக்கிறது. எனக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் ஜெசிகா, என் அன்பிற்குரிய மகளே, நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்கிறார். அதற்கு ஜெசிகா சொல்லுகிறார், என் அன்பிற்குரிய தந்தையே, நீங்கள் விட்டு சென்ற பணியை நான் நிச்சயமாக தொடர்வேன். காரணம் என்ன தெரியுமா? என் வயிற்றில் உருவாகக்கூடிய பேரப்பிள்ளைகள் என் தலைமுறைக்கு செய்யக்கூடிய மிக சரியான செயல் அதுதான். எனவே நான் நீங்கள் விட்டு செல்லக்கூடிய பணியை செய்வேன் என்று ஜெசிகா அந்த அபாயகரமான புத்தகத்தை எழுதிய தன்னுடைய தந்தையிடத்திலே சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, ஜெசிகாவை போல நாங்களெல்லாம் தொடங்கக்கூடிய பணிகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். காரணம், எதிர்கால தமிழ் தலைமுறைக்காக அதை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு கூட நம்முடைய ஐயா தேவசகாயம் அவர்கள் குறிப்பிட்டதை போல உலகத்தில் நடக்கக்கூடிய பல அவலங்களுக்கு காரணம் அந்த அவலங்களை செய்யக்கூடிய ஒரு சில குற்றவாளிகள் அல்ல. மாறாக இந்த அவலங்களை எல்லாம், அக்கிரமங்களை எல்லாம், அநீதிகளை எல்லாம் பொறுத்து கொள்ளுகின்ற பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த மௌனமான மக்களால் தான் இத்தனை குற்றங்கள் நடக்கிறது என்று மார்ட்டின் லூதர் கிங் சொல்லுகிறார். எனவே இனிமேல் அக்கிரமங்களை பார்த்து பொறுத்து கொண்டிருக்கக்கூடிய சடங்களாக நாம் இருக்க போவது இல்லை என்பதை மட்டும் நீங்கள் நிரூபிக்க வேண்டும். அதற்கு மக்கள் வாதை மிகச்சரியான பயிற்சியை கொடுக்கும் என்று நம்புகிறேன். எனவே அந்த அளவில் இன்றைக்கு மிகச்சிறந்த முறையில் பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய உங்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருங்கள். கிராமங்களுக்கு செல்லுங்கள், இளைஞர்களை சந்தியுங்கள், விழிப்புணர்வுகளை உருவாக்குங்கள். எந்த அளவிற்கு முடியுமோ உதவிக்கரம் நீட்டுங்கள். குறிப்பாக விவசாயிகளுக்கு, நெசவாளிகளுக்கு, கிராமங்களிலே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் உதவிக்கரம் நீட்டுங்கள். நிச்சயமாக நீங்கள் முன்மாதிரியாக இருப்பீர்கள். நீங்கள் முன்மாதிரியாக இருக்கின்ற பொழுது இந்த இயக்கம் முன்மாதிரியான ஒரு இயக்கமாக உருவெடுக்கும். நான் சொல்லுகிறேன், நாளைய தமிழ் சமூகத்தினுடைய ஒரே நம்பிக்கையாக மக்கள் பாதைதான் இருக்க போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே மக்கள் பாதையினுடைய நம்பிக்கையாக நீங்கள் இருங்கள். நிச்சயமாக வளமான தமிழ் சமூகத்தை உங்களால் தான் உருவாக்க முடியும் என்று நம்புகிறேன். உளமாற இந்த 2ஆம் ஆண்டு தொடங்கக்கூடிய இந்த நல்ல நாளில் உளமாற உங்களை வாழ்த்துகிறேன். நிச்சயமாக தமிழ் சமூகம் வெற்றி பெறக்கூடிய நாள் வெகு விரைவில் இருக்கிறது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உரை முடிக்கிறேன். வணக்கம்.